வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. முதல் 2 நாள் கவுன்சிலிங்ல எந்த ரேங்க் வரைக்கும் 60,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், எந்த ரேங்க்குக்கு அப்புறம் 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன் சார் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் வித் யூ அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க செய்திருக்கக்கூடிய செயல் பாராட்டுக்குரியது, நீங்க செய்திருக்கிற உழைப்பு போற்றத்தக்கது. அப்ப கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டியது டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸோட பொறுப்பாக எடுத்து இந்த வீடியோவை பண்றோம். ரைட், இந்த வீடியோவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி 60,000 ரூபாய் சம்பளம் இல்ல 30,000 ரூபாய் சம்பளத்தை டார்கெட் பண்ணி நம்ம இதை பண்ணல. உங்களுக்கு முன்கூட்டியே ஓகே இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா அதுல நீங்க ப்ரிஃபரன்ஸை உருவாக்குறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். இல்ல எனக்கு 30 ரூபீஸ் சேலரி தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா அதுல நான் ப்ரிஃபரன்ஸை எடுத்து வச்சு அதுல எனக்கு கன்வின்சிங்கா இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்க போக முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோட இது பண்ணப்படுகிறது. ரைட், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, டே 3, டே 4, டே 5ல யாரோடைய டிமாண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னா பிஎஸ்சிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ரைட்டா, அதனால முதல் 2 நாள்ல உங்களுக்கு நம்பர் வரல, உங்களுக்கு கவுன்சிலிங் வரல அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் என்னைக்கு தான் போவாங்க அப்படின்னா டே 3, டே 4க்கு தான் போவாங்க. அப்ப இந்த ரேங்க்ல இருக்கக்கூடியவர்களுக்கு என்னைக்கு உங்களுக்கான சீட்டை எடுக்க முடியும்? டே 3, டே 4ல தான். டே 1, டே 2ல கிராஜுவலா தான் போவாங்க. அப்படி கிராஜுவலா போகும்போது மேக்ஸிமம் ஜெனரல் சீட்ல தான் அது ஃபில்ஸ் ஆகும். ரைட், ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க இல்ல டிசேபிள் கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்கள். உங்களுக்கு டிமாண்ட் எப்ப சார் இருக்கும் அப்படின்னா டே 5ல தான் உங்களுடைய கேட்டகரியில இருக்கிறவங்க அதிக நபர்கள் கலந்துப்பாங்க. அன்னைக்கு தான் உங்களுடைய போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்ப இந்த வீடியோவை டீடைல்டா பார்க்கறதுனால முதல் 2 நாளுக்கு அப்படிங்கிறது தலைப்பு. ஆனா 3வது நாள் 4வது நாளுக்கு உரியவங்களும் இந்த வீடியோவை பார்க்க முடியும். தொடர்ந்து பாருங்க. ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம சில கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கண்டிஷன்ஸை உங்களுக்கு ரெட் கலர் நான் எழுதிட்டேன். நம்ம எப்படி இந்த ரேங்கை பிரிக்க போறோம், இந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய லிமிட்டோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அதற்கு முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? இந்த கம்யூனல் ரேங்கோட ஹிஸ்டரி தெரியணும். ரைட், கம்யூனல் ரேங்க்னா என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய கேட்டகரியில நமக்கு கொடுக்கப்பட்ட தரவரிசை பட்டியல். இது குரூப் 2க்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அந்த டிஜிட் அதிகமாக இருந்திருக்கும். குரூப் 2 கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு என்ன ஆயிருக்கும்? அந்த டிஜிட் கம்மியா இருக்கும். அப்ப இந்த கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறது மேஜர் ரோல் பிளே பண்ண போது. அப்ப உங்கள்கிட்ட இன்னைக்கு கம்யூனல் ரேங்க் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அந்த நம்பர் கரெக்டான நம்பர் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி குரூப் 2ல வேலைக்கு போயிருந்தா உங்களுக்கு இங்க சப்ராட் ஆயிருக்கும். ரைட், உதாரணத்துக்கு பிசி கேண்டிடேட்டை நம்ம எடுத்துக்கலாம். ரைட்டா, அந்த பிசி கேண்டிடேட்ல உங்களுக்கு குரூப் 2 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்யூனல் ரேங்க் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த குரூப் 2 நடந்து முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் 50ன்னு வச்சுக்கலாம். எல்லாம் உதாரணத்திற்கு தான் பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயத்தின் மூலம் நமக்கு என்ன தெளிவாக தெரிகிறது? 50 நபர்கள் குரூப் 2ல செலக்ட் ஆனதுனால என்னுடைய ரேங்க் 50 முன்னாடி போயிருக்கு அப்படின்னு தெரியுது. அப்ப இன்னைக்கு தேதியில இருக்க கம்யூனல் ரேங்க் நீங்க எம்பிசியா இருந்தாலும் சரி, எஸ்சியா இருந்தாலும் சரி, எஸ்டியா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் கரெக்டான நம்பர் கிடையாது கம்யூனல் ரேங்கை பொறுத்த வரைக்கும். ஓவரால்ல உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அடுத்து ஜெனரல் சீட்ஸ்ல பெரும்பாலான மாணவர்கள் யாரு தான் போவாங்க அப்படின்னா இந்த 2 கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களே அதை ஃபில் பண்ணிடுவாங்க. பிசில இருந்து 50 முதல் 60%, எம்பிசில 30 to 35%, இதர கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்கள் 15 to 20% எங்க ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜெனரல் சீட்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க. அப்ப ஜெனரல் சீட்ஸை ஃபில் பண்ணிட்டா இங்க என்ன ஆகும்? கம்யூனல் ரேங்க் அட்ஜஸ்ட் ஆகும். இதை டீடைல்டா ஒரு வாட்டி உங்களுக்கு திருப்பியும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கம்யூனல் ரேங்க் எங்க சார் அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னா குரூப் 2க்கு ஆஃப்டர் குரூப் 2 கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அடுத்து ஜெனரல் சீட்ஸ்ல நமக்கு என்ன தெரியணும்னா 100 ஜெனரல் சீட்ஸ் இருக்குப்பா அப்படின்னா அதுல 30 பேர் பிசின்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன பண்ணிக்கலாம்? இன்னும் 30 பேரை அகாமடேட் பண்ண முடியும் பிசில. ஜெனரல் சீட்ஸ் 100, அதுல 25 பேர் எம்பிசி அப்படின்னா இப்ப என்ன சேஞ்ச் ஆயிருக்கும்? உங்களுடைய கம்யூனல் ரேங்க்
உங்களுடைய கம்யூனல் ரேங்க்ல இன்னும் 25 பேரை அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப தோராயமாக நான் என்ன கொடுத்திருக்கேன், 50 முதல் 60%, 30 முதல் 35%, மற்ற மாணவர்களுக்கு எல்லாருக்கும் 10 முதல் 20% அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா கால்குலேஷன்ஸ் அப்ப நீங்க இதை இன்கார்பரேட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உமன்ஸ் ரிசர்வேஷனோட வேல்யூ என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா 20% இருக்கு. முன்னாடி நம்ம இதை என்ன பண்ணிருப்போம், வெர்டிகலா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இது வெர்டிகல்ல இருந்து ஹரிசாண்டலா மாறினதுனால ஆண்களுக்கும் சம வாய்ப்பு இருக்கு. அதனால ரேங்க்ல பின்னாடி இருக்கக்கூடிய மென்ஸ் கேண்டிடேட் நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கிடைச்சிரும். அது எப்படி கிடைச்சிரும் அப்படிங்கறத அறிவியல் பூர்வமாக இப்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப நம்ம எங்க போலாம், நமக்கு எவ்வளவு பதவிகள் இருக்கு, அந்த பதவியில எவ்வளவு கம்யூனல் ரேங்க் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நமக்கு 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள ஒரு பதவி, ரைட்டுங்களா? அப்ப 60,000 ரூபாய் சம்பளம் உள்ள பதவிகள் மொத்தம் எத்தனை இருக்கு, 730 பதவிகள் இருக்கு. அத எல்லா மாணவர்களும் தேர்ந்தெடுக்கிற மாதிரி அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் 730ல. அடுத்து என்ன பண்ணிருக்கோம், இந்த 730ல பிஎஸ்டிஎம் மட்டும் என்ன அப்படிங்கறத பார்க்கணும், ரைட்டா? இந்த பிஎஸ்டிஎம் ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தனியாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு எந்த விதமான கவலையும் தேவையில்லை. இந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு, பிசிஏ பொறுத்த வரைக்கும் 45ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 60,000 ரூபாய் உள்ள சம்பளம் கண்டிப்பாக கிடைச்சிடும். இது எது வரைக்கும் சார் கிடைக்கும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய கம்யூனல் ரேங்க் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கும். இப்ப இந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி குரூப் 2ல எடுத்திருந்தாங்கன்னா இங்க 55 நபர்களுக்கு வரைக்கும் கிடைக்கலாம். இப்ப என்ன பண்ணிருக்கோம், 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். அதனால நான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டா என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிசியா இருந்தா நீங்க இதோட 60% ஆட் பண்ணிக்கிங்க. நீங்க எம்பிசியா இருந்தா இதோட 30% ஆட் பண்ணிக்கிங்க. இதுவே நீங்க பிசிஎம், எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சி அப்படி இருந்தீங்க அப்படின்னா 15% ஆட் பண்ணிக்கிங்க. அதை எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். 45ல இருந்து 55 எப்படி ஆனுச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கும், நமக்கு எப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப 45 அப்படிங்கிறது என்ன சார், நமக்கு பிசிக்கு மட்டும் இருக்கக்கூடிய கம்யூனல். இத நம்ம என்ன பண்ண போறோம், 45 into 60% அப்படின்னு போட்டா என்ன நம்பர் வருதோ அதை 45 கூட ஆட் பண்ண போறோம். இதுதான் நீங்க செய்ய வேண்டியது, ரைட்டா? இப்படி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லை சார், எனக்கு டக்குன்னு பொருந்துற மாதிரி சொல்லுங்க என்னுடைய கம்யூனல் ரேங்க்குக்கு அப்படின்னா, உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்னவோ அதன் கூட ஒரு 50 சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. கன்ஃபார்மா என்ன பண்ணலாம், ஒரு 15 சீட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரி வரைக்கும் ரேங்க் வரைக்குமே கவுன்சிலிங்ல வாய்ப்பு இருக்கு. இது 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம சொல்லியாச்சு. இப்ப 30,000 ரூபாய் சம்பளம் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஆல்ரெடி 60,000 ரூபாய் சம்பளத்தை உதாரணத்துக்கு 226வது நபர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஜெனரலை பொறுத்த வரைக்கும் 226 பிளஸ் 377 பிளஸ் 377 இன்ட்டு 60% அப்படின்னு போடணும் பிசியா இருந்தா, ரைட்டா? அதே மாதிரி எம்பிசியா இருந்தா என்ன பண்ணுவோம், முன்னாடி எத்தனை பேர் அங்க போயிருக்கிறத நம்ம எடுத்திருக்கோம், அந்த மேஜிக் நம்பர் 146 அப்படிங்கறத எடுத்திருக்கோம். 146 பிளஸ் 243 பிளஸ் 243 இன்ட்டு 30% அப்படின்னு பார்க்கணும், ரைட்டா? இல்லைன்னா டெம்ப்ளேட்டா ஒரு 50 நாம எங்க சொல்லியிருக்கோம், 60,000 ரூபாய்க்கு சொல்லியிருக்கோம். இந்த 2A போஸ்டான 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், 100 to 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எம்பிசியும் பிசியும் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கலாம், 50 சீட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, லார்ஜர் லெவல்ல இந்த இடத்துல அகாமடேட் ஆயிருப்பாங்க. அதனால இந்த ரேங்க்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஜெனரலா என்ன சார் பண்ணலாம், எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, 60,000 ரூபாய் சம்பளத்தையும் விட்டுருங்க, 30,000 சம்பளத்தையும் விட்டுருங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிடுறேன், உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்னவா இருந்துச்சுன்னா, நீங்க பிசில 193,
323. இதுதான் எங்க ஆக வேண்டியது, கம்யூனல் ரேங்கா அகாமடேட் ஆக வேண்டியது. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா 193 பிளஸ் 323. ரைட்டா? இது ஆட் பண்ணி என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், 500 வச்சுக்கிறேன். எக்ஸாக்டா ஆட் பண்ணா வேற நம்பர் வரும். நீங்க எப்படி இதை அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன். அப்ப 500 வந்துருச்சுன்னா நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், 60% ஆஃப் த சீட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 60% ஆஃப் 500 எவ்வளவு வரும், ஒரு 250 வச்சுக்கலாம். ரைட்? அப்ப எல்லாமே ஆட் பண்றதுக்காக தான் நான் சொல்றேன். கரெக்டாக போட்டீங்கன்னா 300 கிட்ட வரும். ஓகேவா? அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படிங்கறதுனால கரெக்டாக நான் போடல. அப்ப 750 ரேங்க் வரைக்கும் நீங்க கம்யூனல்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பிஎஸ்சிஎம்மா இருந்தா உங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த கம்யூனல் ரேங்க் என்னவா இருக்குதோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 சீட்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சொல்லியாச்சு. ஏன்னா அந்த 10 நபர்கள் வரைக்கும் ஜெனரல்ல எடுத்திருந்திருப்பாங்க. அப்ப 750 வரைக்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன சார் பண்ணலாம், இதே வந்து ஒரு எஸ்சி கேண்டிடேட்டா இருந்தாங்கன்னா 7 பிளஸ் 12, இந்த 12 கூட்டுனா 20ன்னு நம்ம கணக்குக்கு வச்சுக்கலாம். 20 இன்ட்டு 60ன்னு நம்ம கணக்குக்கு வச்சுக்கிட்டா இதை என்ன செஞ்சுக்கலாம், 12 சீட்ஸ் அப்படின்னு வரும். இந்த 12 சீட்ஸை 20ஓட கூட்டுனா 32 சீட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வருது. அப்ப என்ன டோட்டலோ அதுல என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 60% ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப இதுதான் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பிஎஸ்டிஎம்ஓ, எஸ்சிஓ, எஸ்சிஓ, எஸ்டிஓ, டிசேபிளோ, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வரீங்களோ, நீங்க 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் வரைக்குமே நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, இந்த கால்குலேஷன் படி 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 30,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதவி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த முயற்சி அப்படிங்கிறது நீங்க எந்த விதத்திலையும் பதற்றப்படக்கூடாது. 750க்கு மேல நான் இருக்கேன் சார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப்பும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல பண்ணியிருக்கோம். அப்ப பிசில நான் 750க்கு மேல இருக்கேன் சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அப்ப கவுன்சிலிங்க நீங்க க்ளோஸா மானிட்டர் பண்ணும் போதுதான் உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருமா இல்லையான்னு தெரியும். அதனால நீங்க இந்த கால்குலேஷன்ஸை ஒரு வாட்டி போட்டு பாருங்க. இந்த கால்குலேஷன்ஸை போட்டு பார்த்துட்டு என்ன ஃபிகர் வருது அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிங்க. உங்கள் அனைவருக்கும் வேலை கிடைப்பதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.